Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் பேசுகிறேன். பொண்ணுங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாய்ஸ் யார்? இதான் என்னோட டாபிக். பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணுற நம்பர் 1 டைப் ஆஃப் காய் யார்? எந்த டைப் ஆஃப் காய்ஸை பொண்ணுங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க? யாரை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க? பொண்ணுங்களை நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச பசங்க யார் அப்படிங்கிறத பற்றி மொத்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கை மேலே உள்ள ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். சரி, இது வரைக்கும் நாம் நைஸ் காய்னா யார், ஜெர்க்ஸ்னா யார், ஆல்ஃபா மேல்னால் யாருன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் காய் யாருன்னு தெரியுமா? MGTOW மென், மெக்டோ மென்னு சொல்லுவாங்க இவங்கள. மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் பாய்ஸை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. MGTOW மென், மெக்டோ மென்னா மென் கோயிங் தர் ஓன் வே. அவங்க வழியை வாழ்க்கையை மட்டும் பார்த்து போகிற பசங்க பேர் தான் மெக்டோ மென். இந்த மெக்டோ மென் ஏர்லி 2000s கிட்ட அமெரிக்காவில் திடீர்னு ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மெக்டோமன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபீமேல்ஸ்னால தான் இந்த சொசைட்டி கெட்டு போகுது, ஃபீமேல்ஸ்னால தான் இந்த உலகமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு பொண்ணுங்களே வேணாம், ரிலேஷன்ஷிப்பே வேணாம், மேரேஜே வேணாம், பசங்க எங்கள் கரியர், எங்கள் வாழ்க்கை, எங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்கிற பசங்க பேர் தான் மெக்டோமன். ஒரு நார்மல் காய் எப்போ மெக்டோமன்னாக மாறுவான்னா, மோஸ்ட்லி பிரேக்கப்பு, டைவர்ஸு, அதுக்கப்புறம் எல்லாம் வெறுத்து போய் இனி பொண்ணுங்களே வேணாம், இனி ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் அவங்க மெக்டோமன்னாக மாறுவாங்க. இவங்களோட பிலீஃப் என்னென்னா, இந்த உலகம் பொண்ணுங்களால் கரப்ட் ஆயிடுச்சு, இங்கே எல்லா சொசைட்டி எல்லாமே பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட்டு. ஒரு பையன் மேலே பொய்யான ரேப் கேஸ் விழுந்தால் கூட அவன் பையங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை உண்மைன்னு எடுத்துக்குவாங்க, பொண்ணுங்களை நம்புகிறாங்க. 87% ஆஃப் டைவர்ஸில் ஆம்பளைங்களுக்கு அவங்களோட குழந்தைங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா குழந்தைங்களுமே பொண்ணுங்கிட்டே கொடுத்துட்றாங்க. 50% ஆஃப் டைவர்ஸை பொண்ணுங்க தான் அப்ளை பண்ணுறாங்க. 60% ஆஃப் டைம் பொண்ணுங்க தான் ரிலேஷன்ஷிப்பில் சீட் பண்ணுறாங்க. அவங்கள நல்லா பார்த்துட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கேர் பண்ணுற நைஸ் காய்ஸை கல்யாணம் பண்ணிவிட்டு ஹையர் வேல்யூவான ஆல்ஃபா மேல் அந்த பொண்ணுகிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிச்சான்னா, இந்த பொண்ணுங்க கல்யாணமான நைஸ் காய்ஸை ஏமாற்றிட்டு இந்த ஆல்ஃபா மேல்ஸ் கூட செக்ஸ் வச்சுக்கிறாங்க. கேவலம் ஒரு பொண்ணு ஒரு பையனை அரைஞ்சா கூட என்னான்னு கேட்குறதுக்கு முன்னாடி அந்த பையன் தான் கெட்டவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்பிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த பொண்ணுங்க எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வேணவே வேணாம், நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்வோன்னு சொல்கிற பசங்க தான் இந்த மெக்டோமென். மெக்டோமென் சிம்பிளி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்கிறாங்க, பொண்ணுங்களையோ அடுத்தவங்களையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழலை. இந்த மெக்டோமெனில் பார்ட் ஆஃப் பசங்க எப்படின்னா, எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணாம், எங்களுக்கு மேரேஜ் வேணாம், பட் ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஆர் செக்ஷுவல் லைஃப் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் நிறையா பசங்க இருக்காங்க. ஓகே, ஏன் இந்த பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ணுவாங்க? ஏன்னா இந்த மெக்டோமன் ஆட்டிடியூட் பசங்களை வீக்குங்கிறதுலேருந்து மாற்றி ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக மாற்றும். புரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்களுக்கு என்ன வேணாம்? வீக்னஸ், நைஸ் காய் ஆட்டிடியூட். பொண்ணுங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் ஆட்டிடியூட். இதை தான் இந்த மெக்டோமன் ஆட்டிடியூட் தருது. பொண்ணுங்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறவன் தான் வீக்காக பிஹேவ் பண்ணுவான். பொண்ணுங்களை ரொம்ப பெருசாக நினைக்காதவன் எப்பயும் போல் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக பிஹேவ் பண்ணுவான். இதுதான் மெக்டோமன் ஆட்டிடியூட். என்னையே கேட்டால் மெக்டோமன் ஆட்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்க அவங்கள வேல்யூவாக பார்ப்பாங்க, அவங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்க அவங்க கரியரை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இதுதான் ஹையர் வேல்யூ காய்ஸ். இதனால தான் இந்த பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோப் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம் 10% மெக்டோமன்னாக மாறிடுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ யார் யாரெல்லாம் அப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.